இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாள்ல கூட தேவன் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரு விசேஷித்த ஆஹ் ஒரு அனுபவங்களை இந்த நாள்ல நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. நேற்றுக்கு நம்ம நைட் நம்ம தியானிச்சபடி அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை அவர் வேல்யூ பண்ணுகிற நல்ல ஒரு தகப்பனாய் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நேற்றுக்கு நம்ம தியானித்தோம். எவ்வளவு தூரத்துக்கு அவரை அறிகிறோமோ, அவரை இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நமக்காக நடக்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அங்க ஆபிரகாமுக்காக இஸ்மவேலை காப்பாற்றின தேவன், இஸ்மவேலை ஆசீர்வதித்த தேவன், அங்க ஆபிரகாமுக்காக லோத்தை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுல அந்த சந்தேகமே இல்லை. அப்போ இந்த இந்த மாதம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். ஒரு சில தேசங்கள்ல இங்க நீங்க உள்ள வந்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒண்ணுதான், இது இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்நாள் எல்லாம் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்காக கொடுக்கிறத நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். ஒன்னே ஒண்ணு, இந்த வார்த்தைய நம்ம இப்ப கேட்கும் போதே நம்ம இருதயம் அதற்கு திறந்திருக்கணும். உங்க மைண்ட்ல ஓடுகிற எல்லா காரியங்களும், அதனாலதான் நம்ம மார்னிங் இந்த டைம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா விதத்திலையும் உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் உங்க இருதயம் திறக்கப்படட்டும். இந்த இருதயத்துல அவருடைய வார்த்தைகள் எழுதப்படும் பொழுது, இருதயத்துல விதைக்கப்படும் பொழுது, இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு அது இடம் கொடுக்கிறதா இருக்குங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு கூட ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனத்தை நம்ம டீப்பா மெடிடேட் பண்ண போகிறோம். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸா நான் பார்க்கிறேன். அப்போ இதுல ஒரு சத்தம் உண்டாகுதான், மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்னைக்கு அவர் சர்ச்லயோ எங்கேயோ எல்லாரும் கூடுகிற இடங்கள்ல மாத்திரம்தான் அவர் இருக்கிறாருங்கிறது கிடையாது. இன்றைக்கு நம்மிடத்துலதான் அவருடைய வாசஸ்தலம் இருக்குதாம். நமக்குள்ளதான் அவர் வசிக்கிறாராம். இத மூளை அளவுல நம்ம கேக்குறோம். இதை எந்த அளவுக்கு இருதயத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம்? இந்த உலகத்தை படைத்தவர் எனக்குள் வாசம் செய்கிறார். நான் தான் அவருடைய வாசஸ்தலமா இருக்கிறேன். நான் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன். இத நீங்க இருதயத்துல சொல்லி பாருங்க. உடனடியா உங்க சரீரம் வரைக்கும் அந்த மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம இத ஃபீலிங்ஸ்ல, எமோஷன்ஸ்ல, இந்த உலகத்தை படைத்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனதுல நம்ம அறியாததுனாலதான். மேலோட்டமா நம்ம பேசுறோம், மேலோட்டமா நம்ம கன்ஃபஸ் பண்றோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனா ஆழ் மனதுல இந்த உலகத்தை படைத்தவரே என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் நம்ம ஆழ் மனதுல இத சில நாட்களா நம்ம தியானிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த புது மாதத்துல தேவன் இதை நம்ம இருதயத்துல ஆழமாய் பதிக்க விரும்புகிறார். அப்போ இது ஒருவேளை இது வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட காரியமா இருந்தா கூட, ஆதி முதலாய் தேவனுடைய விருப்பம் அதுதான். நமக்குள்ள வாசம் பண்ணணும், நம்ம கூட அவர் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறதுங்கிறத நம்ம பல வார்த்தைகள் மூலம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மனுஷராகிய நம்ம கூட இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம்.
அவர் ஹார்ட் அப்படிதான் இருக்கு. என் பிள்ளை கூட நான் இருக்கணும். என் பிள்ளைக்குள்ள நான் இருக்கணும். அதுக்காக தான் கிறிஸ்துவையே அவர் உலகத்துக்கு அனுப்புனத நம்ம பார்க்கிறோம். வேற எந்த நோக்கமும் இல்ல. அவர் நம்ம கூட வாசம் பண்ண, திரியேக தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதுக்காக தான் அவர் உலகத்துக்கே வந்தத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு 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 ஏரியால மட்டும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். பாவத்தை நீக்கிறதுக்கு வந்தார், சாபத்தை நீக்கிறதுக்கு வந்தாரு. இத இது இது இததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா, அவருடைய மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம கூட அவர் வசிக்கிறதுக்காக தான் குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். தேவன் மனுஷன் கிட்ட வர்றதே அவருக்கு மனிதனுடைய ஐக்கியத்துல அவர் பங்கெடுக்கிறதுக்காக மட்டும்தான். இப்ப சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலம் பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் எந்த அளவுக்கு மனிதர்கள் கூட அவர் தங்குகிறதை அவர் விரும்பினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுல நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 12:11. அதாவது அங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அப்போ இது பழைய ஏற்பாட்டுல அந்த மக்களுக்கு ஒண்ணு விளங்கல, தேவன் நம்ம கூட இருக்கிறாங்கிறத அவங்க புரியவே முடியல. காரணம், விழுந்து போன ஆதாமின் எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ள மேலோங்கி இருந்ததுனால, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டு பண்ண சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு 1 ராஜாக்கள் 6:13 அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அப்போ நம்ம நடுவுல இஸ்ரவேல் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்றது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த ஜனங்களுக்குள்ளேயே அவர் வாசம் பண்ணினார் அப்படின்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையில அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற நமக்குள்ளே தேவன் எவ்வளவு தூரம் வாசம் பண்ணுகிறார். இத ரியலா இன்னும் பார்க்கல. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும், அப்போ தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல காட ரியலா பார்க்கிறது. அவருடைய வார்த்தைகளை ரியலா அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுதான் விசுவாசம். அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டிகர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்னா, என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து அவர் காணாதிருப்பார்? நான் எதை குறித்து கலங்கணும்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மன விருப்பங்கள் அவருக்கு தெரியும். நீங்க போற பாதைகள் தெரியும், சூழ்நிலைகள் தெரியும். சீஷர்கள் அவங்க கூட தான் இயேசு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு பயம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினாராம். அப்போ இன்றைக்கு இந்த அத்தாரிட்டி, பவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா ஒரு வசனம், கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு, சங்கீதம் 132 13 14, அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால்
இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தான் சீயோன் சீயோன் குமாரத்திகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் ஸ்தலம். இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அவர் இத விரும்புறாரா? நமக்குள்ள வசிக்கிறத அவர் விரும்புறாரா? இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நம்ம ஆள் மனதுல எவ்வளவு தூரம் நம்ம விதைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் உண்டாகிறத பார்ப்பீங்க. உங்களை பார்க்கும் போதே சூழ்நிலைகள் பயப்படும். உங்களை பார்க்கும் போதே எல்லாம் உங்களை பார்த்து நடுங்கும். இன்றைக்கு இந்த இவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ள வசிக்கிறதற்கு விரும்பி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நீங்க ஆழ் மனதுல இருதயத்துல நீங்க விசுவாசிங்க. நான் எதை குறிச்சு பயப்படணும்? அவரால முடியாத காரியம்னு ஒண்ணு இருந்தா நம்ம பயப்படலாம். தேவனாலே எல்லாம் கூடும். அப்படி எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததா ஒரு வசனம், எசேக்கியேல் 37:27. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தெளிவா சொல்றாரு, என் வாசஸ்தலம், நான் தங்குற இடம். அதாவது இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் கட்டுறோம், அவ்வளவு அழகா இருக்கணும், நேர்த்தியா கட்டுறோம். அப்போ நம்ம நம்ம தங்கி இருக்கிற இடம் அவ்வளவு அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். இன்னைக்கு அப்படி நம்ம கட்டின வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு சந்தோஷமே என்னவா? நம்ம தான் அவர் வாசஸ்தலம்னு சொல்லுகிறதுல, வசிக்கிறதுலதான் அவருக்கு சந்தோஷமா. அப்போ எவ்வளவு பெரிய அன்பு! நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமா ஒரு வீடை கட்டி அதுல சந்தோஷப்படுறோம், அதுல வசிக்கிறதுல, இது ஏன் வீடுங்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம்னா என்ன? நம்ம தான் அவருடைய வீடா இருக்கிறோங்கிறதுலதான் அவருக்கு சந்தோஷமா. அந்த அன்பை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தகப்பனை நம்ம கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம எந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்ததா ஒரு வசனம், எசேக்கியேல் 48:35 பின்பாகம். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மானா நம்மோடு இருக்கும் தேவன், தன் சமூகத்தை அழிக்கும், சமூகம் அழிக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி மீனிங். அப்போ யெகோவா ஷம்மாவாய் அவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். சகரியா 2:10, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இதெல்லாம் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவரு இன்றைக்கு புது உடன்படிக்கையில அவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறபடியினால நம்ம என்ன செய்யணுமா? நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நம்ம கெம்பீரித்து பாடணுமா. அப்போ சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடி, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு, ஏன்னா உன் தேவன் உனக்குள்ள வாசமா இருக்கிறார். மறுபடியும் அடிக்கடியா உங்க இருதயத்துல நான் விதைக்கிற ஆவியானவர் விதைக்க நினைக்கிற ஒரு வார்த்தை அதுதான். நீங்க எருசலேமுக்குள்ள வந்துட்டீங்க, சீயோனுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க சீயோன் குமாரத்திகள். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? கெம்பீரித்து பாடணுமா, ஆர்ப்பரிக்கணுமா, மகிழ்ந்து களி கூறணுமா. ஏன்னா அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறார், நமக்குள் அவர் இருக்கிறார். இதை என்னைக்காவது நம்ம ஃபீல் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணி இருக்கிறோமா? இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்
அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிறத அவர் விரும்புறாரு. நீ பாடு, நீ துதி, இது மாத்திரம்தான் உன் வேலை. நீ சந்தோஷமா இரு, மகிழ்ந்து களிக்கூறு. ஏன்னா இவ்ளோ பெரிய தேவன் நம்ம நம்ம கூட இருக்கிறாராம், நமக்குள்ள இருக்கிறாராம். அடுத்ததா ஒரு வசனம் மத்தேயு 1 நம்ம பார்க்கிறோம். இதோ ஒரு கன்னிகை மத்தேயு 1:23 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை எப்போ ரியலா பார்க்கிறோமோ அப்பதான் அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறோங்கிறது அர்த்தம். அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பர்சனலா நம்ம கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறார். அடுத்ததா யோவான் 1:1 நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம் 14வது வசனத்துல, யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது அப்படியே நான் சொல்லும் போதே நீங்க அத உங்க ஃபீலிங்ஸ்ல, எமோஷன்ஸ்ல கூட நீங்க அதை பாருங்க. அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? அப்ப இன்றைக்கு சத்தியத்தில் நிறைந்தவர். சத்தியம்தான் நமக்கு என்னதான் இருக்கு? அவருடைய வசனம் எல்லாம் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த சத்தியம் நமக்குள்ள ஜீவனா இருக்குது. இன்றைக்கு உங்க இடத்துல உங்களுக்குள்ள எதெல்லாம் இருளா இருக்குதோ, ஆத்மாவுல, சரீரத்துல, அந்த இடத்துல எல்லாம் சத்தியம் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறது. ஜீவன் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சமாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இத லிட்டரலா வேதம் மறுபடியும் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, இத நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரியலா நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய அற்புதங்கள் அடங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து பிதாவை அப்படிதான் பார்க்கிறாரு. என் பிதா எப்பவும் என் கூட இருக்கிறாரு. என்ன அவர் ஒரு நொடி பொழுது கூட அவர் என்னை தனியா இருக்க விட மாட்டார். அதனாலதான் அவருக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். முழுக்க முழுக்க அவரோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவரை பர்சனலைஸ் பண்ணி எப்பவும் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? இது ஆண்டவர் என்னைக்கு செய்வாரோ, எப்படி செய்வாரோ, இதுல எல்லாம் எனக்கு எப்படி நடக்கும், எதுவுமே இதெல்லாம் விழுந்து போன ஆதாமினுடைய மனதிலிருந்து எழும்புகிற எண்ணங்கள். அதனாலதான் பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணும். இயேசு எப்படி இருந்தார்? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அடுத்ததா ஒரு வசனம், ஒரு சில வசனங்கள். எபேசியர் 2:21-22 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப இந்த பூமியில உள்ள ஆலயம் அவருடைய அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய விசுவாசிகளாய் மாறி இருக்கிறதா தான் அவருடைய ஆலயம் என்று மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனுஷனால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலையும் அவர் வாசமாய் இருப்பதில்லையாம். அப்போஸ்தலர் 17:24-25 நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்ல தான் தேவன் இருக்கிறார். அந்த கட்டிடத்துக்குள்ள அவர் இல்ல. ஆனா நம்ம சரீரத்துக்குள்ள அவர் இருக்கிறார்.
அந்த அப்போஸ்தலர் 17:24-25 நான் வாசிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. மனுஷ கையினால கட்டின கோவில்ல அவர் வாசம் பண்றது இல்லையா? எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் இன்றைக்கு மனுஷருடைய கைகள்னால கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் வாசம் பண்ணலையாம். அவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? அவரால உருவாக்கப்பட்ட கரங்களின் கிரியைகளாய் இருக்கிற நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ அவருடைய கரத்தின் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை சொல்லுகிறதா. அப்போ இந்த வானத்தை பாருங்க, ஆகாய விரிவை பாருங்க, அவர் படைத்த படைப்புகளை நீங்க பாருங்க. இவ்வளவு அழகா இதெல்லாம் படைத்த தேவன். நம்ம சில நேரம் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாம் போகும்போது அவருடைய படைப்புகளை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். அந்த மலைகள்ல இருந்து வருகிற நீர்வீழ்ச்சி, ஒவ்வொரு பூக்களையும் அவர் விதவிதமாய் படைத்திருக்கிற அழகு, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளத்தையும் நேர்த்தியாய் படைத்த தேவன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரா? அவருக்கு நமக்குள்ள வாசம் பண்றதுதான் அவருக்கு விருப்பமா இருக்குதான். அந்த தகப்பன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். லிட்டரலா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா நம்ம நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவர் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த பயம்ங்கிறதே நமக்கு டோட்டலா நம்மளை விட்டு போயிரும். இந்த பயமே ஆதாம்குள்ள இருந்து வந்ததுதான். தேவன் என்னை கைவிட்டுருவாரோ, தேவன் இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, நான் அவமானப்பட்டுருவனோ, என் நிலைமை இப்படி ஆயிருமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமோ, இதுதான் எனக்கு இப்படி எல்லாம் நம்ம பயத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னாலே அந்த பழைய ஆதாமினுடைய எண்ணங்களை நம்ம இன்னும் களைந்து போடலன்னு அர்த்தம். அந்த பழைய ஆதாமின் எண்ணங்களை நம்ம களைந்து போடாத வரைக்கும் நம்ம பயத்துக்குள்ளதான் இருப்போம், கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுகிறபடியினால நீ கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிக்கூறு, நீ ஆர்ப்பரி. இதை அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நம்ம எப்போ உண்மையிலே ரியலா நம்ம அறிஞ்சுக்கிடுறோங்கிறத நம்ம தெரியணும்னா நம்ம எப்பவும் சந்தோஷமா இருப்போம். எதை பற்றின கவலைகளும் நமக்கு இருக்காது. சர்வ வல்லமையுள்ள தேவனே எனக்குள்ள இருக்கிறாரு, நான் எதை பற்றி கவலைப்படணும்? எனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறவர், அவரே எனக்குள்ள இருக்கிறார். நீங்க மனசுல நினைக்கிற விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றி தருகிற நல்ல தகப்பனா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்க எப்பவும் கம்பீரித்து பாடிட்டே தான் இருப்பீங்க. அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை அப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த சிந்தனைகளே நமக்கு வராது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வரணுங்கிறத அவர் விரும்புகிறத நம்ம பார்க்கலாம். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு விருப்பம். நான் உன் கூட இருக்கிறேனே, நீ எதை குறிச்சு பயப்படணும்? வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சூழ்நிலைய பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா இன்னும் பழைய ஆதாம்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த புது மாதத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், நான் உன் கூட இருக்கிறேன்னா நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அந்த இடத்துக்கு தேவன் நம்மள கொண்டு வந்துட்டாரு. அப்போ இந்த அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஆழமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இல்லைன்னாலே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க அறியல, நீங்க புரிந்து கொள்ள முடியல.
சரி, அப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்ன்னு சில வார்த்தைகள மாத்திர சொல்லி நம்ம மெடிடேஷனுக்குள்ள போவோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறாரோ, அவர் எலோஹீம், கிரியேட்டர், சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் வல்லமை, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாராம். அப்போ அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னா, நீங்க என்ன, அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தையிலயோ எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் இதெல்லாம் உணர்ந்தவர்களா, இத மெடிடேட் பண்ணதான் நிறைய நமக்கு உறுப்புகளே இல்லாதவர்களுக்கெல்லாம் உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படுகிறத பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, எனக்குள்ளே சிருஷ்டிப்பின் தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய வித்து எனக்குள்ளதான் இருக்குதுன்னா, நான் சொல்லும் போதும் அந்த காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். இல்லாதவைகள் சிருஷ்டிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்ப இன்றைக்கு அந்த எலோஹீம் மைட்டி அண்ட் ஸ்ட்ராங், எலோஹீம்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிகரா, வல்லமையுடையவர் அப்படிங்கிறது தான் அந்த எலோஹீம்ங்கிறதுக்கு அர்த்தம். அந்த வல்லமையுடைய தேவன், சிருஷ்டிப்பின் வல்லமையுடைய தேவன், எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்ததா, இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். யெகோவா ஈரே, நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீங்க ஒரு தேவையில நீங்க இருக்கிறீங்களா? அந்த தேவைகளை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா யெகோவா ஈரே உங்க கூட இருக்கிறார். நீங்க துதிச்சு பாடுங்க, நீங்க ஆர்ப்பரிங்க, உங்க தேவைகள் தானாக சந்திக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பழைய ஆதாம போல கவலைப்பட்டு இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இந்த இடத்துல நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லை. யெகோவா ரஃபா உங்க கூட இருக்கிறார். சுகமளிக்கும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, இன்றைக்கு அதை ரியலா பார்க்கும் போதே உங்க சரீரத்துல, உங்க ஆத்துமாவுல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே சுகம் அடைகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட இன்னும் இன்னும் நிறைய இருக்கு. இத நாளைக்கு கூட நம்ம இன்னும் ஆழமா மெடிடேட் பண்ணுவோம். எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அதை டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். அவர் யெகோவா நிசி, வெற்றி கொடுக்கும் தேவன் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க எதை செஞ்சாலும் அங்க வெற்றியாதான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். தோல்விங்கிறது நம்ம நம்முடைய ஹிஸ்டரியிலே இருக்க முடியாது. அந்த வெளிப்படுத்துதல் இன்னொரு வசனத்தை தான் நான் மெடிடேட் பண்ணணும்னு இன்னைக்கு மார்னிங் எடுத்தேன். ஆனா ஆண்டவர் இத என்னுடைய இருதயத்துல பேசணும்னு உணர்த்தினதுனால இந்த காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இதைதான் நான் பேசணும்னு எடுத்தேன். இது ஆவியானவர் என்றைக்கு நமக்கு பேச சித்தமோ, இதை இருதயத்துல நம்ம பதிக்கிறதுக்கு சித்தமோ அன்றைக்கு நம்ம தியானிப்போம். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் குமாரர்களா. குமாரர்கள்னா நிச்சயம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ எதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம்? சாதாரண மனிதர்களை போல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த உலகத்தை படைத்த உன்னையும் உன்னை படைத்த நான் உன் கூட இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன். நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். உங்க இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வரணும். நம்ம இருதயம் அதை விசுவாசிக்கணும், அதை ஆழமா விசுவாசிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறுகிறத நம்ம பார்க்க முடியும்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மகிழ்ந்து களி கூறு, கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி. ஏன்னா நான் உன் நடுவுல நான் வந்து வாசம் பண்ண வந்துட்டேன். உனக்குள்ள நான் வாசம் பண்ண வந்துட்டேன். நீ என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு. நீ சந்தோஷமா இரு. இதெல்லாம் உனக்கு நான் கூட கொடுக்கக்கூடிய காரியம். இதுதான் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் இந்த இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல ஆழமாய் தேவன் எழுதும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாருடைய இருதயங்கள்லயும் சூழ்நிலைகள் எதிரா இருக்கும்போது இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாராக. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்ம சந்தோஷமா, மகிழ்ச்சியா அவரை துதிக்க, ஆர்ப்பரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பவுல் அப்படித்தானே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அங்க எதிராதான் இருக்கு. அடிச்சு வலியில கொண்டு சிறைச்சாலையில கட்டி வைக்கிறாங்க. ஆனா கூட அந்த இடத்துலயும் அவங்க சந்தோஷமா, கம்பீரமா ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா, பவுல் ஒன்ற ஆழமா மனதுல மெடிடேட் பண்ணி தியானித்து வைத்திருந்திருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னை அடைக்க முடியும்? அவராதான் ஒப்பு கொடுக்கிறார் சில இடங்கள்ல. இன்னைக்கு இயேசுவ அவங்க பல முறை கொலை செய்யணும்னு அவங்க மலையில இருந்தெல்லாம் தள்ளி விடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மத்தியிலே அவர் நடந்து போறாரு. ஏன்னா அவர் வேலை எப்ப வந்ததோ அப்பதான் அவரை அவங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. மற்றபடி யாரும் அவரை டச் பண்ணவே முடியல. காரணம் என்னன்னா அவங்க நடுவுலே நடந்து போறாரு. ஆனா அவரை அவங்களால பிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒன்று அறிந்து வைத்திருந்தார். என் பிதா எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு. அவரை அல்லாமல் என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. இதுதான் அவருடைய நிச்சயமா இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயத்தை கொண்டவர்களாய் நம்ம வாழும் போதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற ஆரம்பிப்போம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்ப கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல இன்றைக்கு ஆழமாய் விதைத்திருக்கிறார்னா, இதை நம்ம இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது இதை ஆழமா நம்ம விசுவாசிப்போம். இதை நம்முடைய எண்ணங்கள்ல ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயம் செய்வாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், உடைய பாதை நெய்யாய் பொழிகிறதுப்பா. அப்பா, பாதி மாதங்கள் இந்த வருஷத்துல நாங்க கடந்திருக்கிறோம்னா அது உங்க கிருபை, உங்க இரக்கம். வருஷத்தின் அப்பா பாதி மாதங்களை நாங்க கடந்துட்டோம். இந்த புது மாதத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்க கூட பேசின வார்த்தைகள் அப்பா, அது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்தை, சராசரங்களை, வானங்களை, ஆகாய விரிவை, அப்பா சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்த தேவன் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. இது ஆழமா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள நீங்க சுவாசிக்கும் போது, அந்த டீப் பிரெத் எடுக்கும் போது, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அது அப்படியே உங்க இருதயத்துல அந்த காரியங்களை விதைங்க. அவர் எலோஹீம், மைட்டி அண்ட் ஸ்ட்ராங் கிரியேட்டர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் நீங்க வல்லமை அற்றவர்களாய் உணர்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வல்லமை உள்ளவராய் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எதை குறிச்செல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா மகளே? அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை நிறைந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார்.
அதை நீங்க அப்படியே உங்க இருதயத்துல எழுதுங்க. இது எனக்கு எதிரா இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையை மாற்றி போடக்கூடிய வல்லமை நிறைந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு. நீ சந்தோஷமாயிரு. இதெல்லாம் உனக்கு நான் கூட கொடுக்கக்கூடிய காரியம். இதுதான் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் இந்த இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல ஆழமாய் தேவன் எழுதும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாருடைய இருதயங்கள்லயும் சூழ்நிலைகள் எதிரா இருக்கும்போது இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாராக. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா அவரை துதிக்க ஆர்ப்பரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பவுல் அப்படித்தானே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அங்க எதிராதான் இருக்கு. அடிச்சு வலியில கொண்டு சிறைச்சாலையில கட்டி வைக்கிறாங்க. ஆனா கூட அந்த இடத்துலயும் அவங்க சந்தோஷமா கம்பீரமா ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா பவுல் ஒன்ற ஆழமா மனதுல மெடிடேட் பண்ணி தியானித்து வைத்திருந்திருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், யார் என்னை அடைக்க முடியும்? அவராதான் ஒப்பு கொடுக்கிறார். சில இடங்கள்ல இன்னைக்கு இயேசுவ அவங்க பல முறை கொலை செய்யணும்னு அவங்க மலையில இருந்தெல்லாம் தள்ளி விடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மத்தியிலே அவர் நடந்து போறாரு. ஏன்னா அவர் வேலை எப்ப வந்ததோ அப்பதான் அவரை அவங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. மற்றபடி யாரும் அவரை டச் பண்ணவே முடியல. காரணம் என்னன்னா அவங்க நடுவுலே நடந்து போறாரு. ஆனா அவரை அவங்களால பிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒன்று அறிந்து வைத்திருந்தார். என் பிதா எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு. அவரை அல்லாமல் என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. இதுதான் அவருடைய நிச்சயமா இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயத்தை கொண்டவர்களாய் நம்ம வாழும் போதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற ஆரம்பிப்போம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல இன்றைக்கு ஆழமாய் விதைத்திருக்கிறார்னா இதை நம்ம இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது இதை ஆழமா நம்ம விசுவாசிப்போம். இதை நம்முடைய எண்ணங்கள்ல ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயம் செய்வாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், உடைய பாதை நெய்யாய் பொழிகிறதுப்பா. அப்பா, பாதி மாதங்கள் இந்த வருஷத்துல நாங்க கடந்திருக்கிறோம்னா அது உங்க கிருபை, உங்க இரக்கம். வருஷத்தின் அப்பா பாதி மாதங்களை நாங்க கடந்துட்டோம். இந்த புது மாதத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்க கூட பேசின வார்த்தைகள் அப்பா, அது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்தை, சராசரங்களை, வானங்களை, ஆகாய விரிவை, அப்பா சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்த தேவன் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. இது ஆழமா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள நீங்க சுவாசிக்கும் போது, அந்த டீப் பிரெத் எடுக்கும் போது, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அது அப்படியே உங்க இருதயத்துல அந்த காரியங்களை விதைங்க. அவர் எலோஹீம், மைட்டி அண்ட் ஸ்ட்ராங் கிரியேட்டர், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் நீங்க வல்லமை அற்றவர்களாய் உணர்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வல்லமை உள்ளவராய் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எதை குறிச்செல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா மகளே? அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை நிறைந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார்.
அதை நீங்க அப்படியே உங்க இருதயத்துல எழுதுங்க. இது எனக்கு எதிரா இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையை மாற்றி போடக்கூடிய வல்லமை நிறைந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள தேவன், தாயின் மார்பகங்களைப் போல மார்பகங்களை கொண்ட தேவனா எல்ஷடாய். அவர் எந்த அளவுக்கு சர்வ வல்லமை உள்ளவரோ அந்த அளவுக்கு அன்பு நிறைந்த ஒரு தேவன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நீங்க ஃபியரா, பயத்தை ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துலலாம் அவர் தம்முடைய அன்பை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் இருக்கிறேன் மகளே, அப்பா இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுவேன். இதுதான் அவருடைய சத்தமா இருக்கிறது. அப்பா இருக்கிறேன், இதை என்கிட்ட கொடுத்துரு. அப்போ ஒரு தாயின் மார்பகங்களை கொண்ட தேவனாய் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை பாருங்க. உங்க இருதயத்துல எதெல்லாம் கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்குதோ அந்த இடத்துல அவர் சர்வ வல்லமை உள்ளவராய், அவர் உங்களுக்குள்ள அந்த காரியத்தை குறிச்சு இருக்கிற பயங்களை அவர் எடுத்து போட்டு, இதை நான் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் உனக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிற சத்தத்தை உங்க இருதயத்துல பாருங்க. அப்படிப்பட்ட பயமுறுத்துகிற காரியம், கவலை எல்லாத்தையும் அவர்கிட்ட அப்படியே நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா இருக்கிறார், என்னை பாதுகாக்கும் ஒரு தகப்பனின் கூட இருக்கிறார். நேற்று நம்ம பார்த்தபடிதான் இந்த அப்பா நம்ம கூட இருந்து நம்ம இருதயத்தை அறிந்து நமக்காக, நம் சந்ததிகள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரையும் அவர் பாதுகாக்கிறாராம். இதுதான் அவருடைய இருதயம். உங்க தேவை என்ன? உங்க தேவைகளை சந்திக்கும்படியாதான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்ன தேவையோ, எந்த காரியங்களுக்கு உங்களுக்கு பதில் வரணுமோ அதை அவர் கொடுத்திருக்கிறார். யெகோவா ஜைரே நம்ம கூட இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போது அங்க ஆபிரகாமுக்கு முன்பதாகவே, ஈசாக்க பலியிடும் முன்னதாகவே அந்த ஆட்டுக்குட்டியை தேவனை காயத்தைப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஏன்னா என் சிநேகிதன் இங்க வருவான், அவனுடைய குமாரனுக்கு பதிலாக நான் பலி செலுத்தும்படி ஒரு ஆட்டை நாங்க அவனுக்காக அனுப்பணும்னு சொல்லி அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டுக்குட்டி அந்த மலைக்கு அனுப்பி வைத்திருப்பார் என்றார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை அவர் எவ்வளவு தூரம் உங்க தேவைகள் மேல அவர் கரிசனையா இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்ப இன்னைக்கு உங்க தேவைகளை அவர் சந்திக்கிறவர்ங்கிறத, அப்படி சந்திக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க கம்பீரமா ஆர்ப்பரிங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. எவ்வளவு பெரிய மலை போல தேவைனாலும் அதை அவர் சந்திக்க வல்லமை உள்ளவர்ங்கிற சந்தோஷத்துக்குள்ள எப்ப வர்றீங்களோ உங்களுக்காக காரியங்கள் திரும்புகிறத நீங்க பார்ப்பீங்க. யெகோவா ஷாலோம் நம்ம கூட இருக்கிறார், சமாதானத்தின் தேவன். அந்த ஷாலோம்ங்கிற வார்த்தையில எல்லாம் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு எல்லாம் அந்த ஷாலோங்கிற இடத்துல, அந்த வார்த்தையில அடங்கி இருக்கிறது. அந்த யெகோவா ஷாலோம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியா வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னு சொல்லி பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம தாட்ஸ் எல்லாமே
கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போ வேரூன்றுறோமோ, பழைய ஆதாமின் சிந்தனைகள் இருக்கிற வரைக்கும் இந்த சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணவே முடியாது. உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இத சிந்திக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாராம். அப்ப உண்மை என்ன? ப்ரொவைடர் எனக்குள்ள இருக்கிறாரு. ரஃபா எனக்குள்ள இருக்கிறார். ஜெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. இத எவ்வளவு பெருசா பார்க்கிறீங்களோ, அவ்வளவு அளவுக்கு உங்க சரீரத்துல மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கும் சரீரத்துல சுகவீனங்களோடு இருக்கிறோம்னா, நம்ம தேவனை நம்ம இந்த அளவுக்கு நம்மள பார்க்கல. யெகோவா ரஃபா என் கூட இருக்கிறாருன்னா, நான் எப்பொழுதும் சுகமா தான் இருப்பேன். என் குடும்பத்துல யெகோவா ரஃபா என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சுகமா தான் இருப்போம். இத நம்ம இருதயத்துல ஆழமாய் விதைக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்மை காண்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் போற பாதை அவருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனையோ வருஷங்களா நான் போராடிட்டு இருக்கிறேனே. இல்ல, நம்மள பார்க்கிற ஒரு அப்பா உங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சு, நீங்க ஜாய்க்குள்ள வரும்போது, சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலையும் அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும். எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாப்பா, நான் உங்களை ரியலா பார்க்கல. நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்க. நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல. இன்றைக்கு உங்க கரத்துல நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றேன். இவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க. என் கூட இருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். இத கொடுக்கும் போதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. இன்னைக்கு ஆதாம்குள்ள இருக்கிறபடியினாலதான் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்ம பெறல. நம்ம தியானிச்சோம் அந்த 2 ஆடம்ஸ்ல பிரேயர் செஷன்ல நம்ம தியானித்த காரியம் அதுதான். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எண்ணங்கள் எப்ப காத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா, அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஜாயில இருக்கும்போது நம்ம இருதயம் காக்கப்படுகிறது. நம்ம இருதயம் காக்கப்படும் போது, இருதயம் சுகமாகும் போது, நம்ம யாருக்கிட்ட என்ன சேஞ்சஸ் பார்க்கணும்னு விரும்புறோமோ, எந்த சூழ்நிலைகள் மாறணும்னு விரும்புறோமோ, அது தானாகவே மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 1வது மாதத்துல, இந்த 7வது மாதத்துல நான் விசுவாசிக்கிற 1ஆம் தேதியில எல்லார் வாழ்க்கையிலயும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அவருக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்க, இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்க சூழ்நிலைகள் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஐயோ, என் வாழ்க்கையிலயா இப்படி நடக்குது? நான் அவருக்குள்ள சந்தோஷமா இருந்தா இவ்ளோ காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா? அப்படிங்கிறத நீங்களே சாட்சியாய் மாறி சொல்லுகிற இடங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு வருகிறார். அன்னைக்கு தானியேல் பயப்படவே இல்லை. சிங்க கெபிதான். சாத்ராக் மேஷாக் பயப்படவே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவங்களுக்கே அவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் கொடுத்திருந்தாருன்னா, அவர் என் கூட இருக்கிறாருங்கிறத கூட அவங்க அறியல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அறிவை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அறிவை பெற்றிருந்தோம்னா, நாம் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவது சத்தியம். இன்றைக்கு தேவன் இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படணும்னா, அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த 1ஆம் தேதி ஐ டிசைட் டாடி, ஐ டிசைட் டு என்ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ். உங்க பிரசன்னத்துல நான் களி கூறுவேன். எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்.
ஆர்ப்பரிப்பேன், மகிழ்ந்து களி கூறுவேன், கெம்பீரித்து பாடுவேன். ஏன்னா அப்பா என் கூட இருக்கிறீங்க. இத சொல்லுங்க, இத சொல்லுங்க. அப்பா என் கூட இருக்கிறீங்க. இத சொல்லுங்க. இத சொல்லுகிற வேளையிலேயே உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், சில காரியங்கள் இன்றைக்கே மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் அப்படித்தான் மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க எப்ப அவர்ட்ட ரிலீஸ் பண்றீங்களோ, பண்ண நிமிஷத்திலேயே அவருடைய செயல் அங்கே தொடங்குகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார்ன்றத நான் விசுவாசிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள்ல கூட எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். எங்க கூட நீங்க கலந்துட்டீங்கப்பா. இன்றைக்கு வல்லமை உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்களாய் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி இருக்கீங்க. அப்பா, உங்க வித்து எங்களுக்குள்ள இருக்குதுன்னா, நாங்க பேசுகிற காரியம், நாங்க விரும்புகிற காரியம், அது அப்படியே நடக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. மனதார உடைய பிள்ளையாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிளஸ் பண்றேன். அவர்களை, உங்க குடும்பங்களை, அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், அவர்களை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் இவர்கள் நிமித்தம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும் என்று சொல்லி நான் மனதார பிளஸ் பண்றேன்ப்பா. அப்பா, ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை இன்றைக்கு எங்க உள்ளத்துல நீங்க தந்துட்டீங்க. பயங்கள் அது வெளியேறிச்சு. நீங்க எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அந்த ஒவ்வொருவரையும் அப்பா பிளஸ் பண்ற இந்த மாதம் எல்லாருக்கும் அற்புதங்களின் மாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நெடுங்காலம் காத்து கொண்டிருந்த காரியங்கள்ல அற்புதம் நடக்கட்டும். திரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னது. அந்த ஜீவ விருட்சத்தை நாங்கள் இந்த மாதத்திலே காண தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கரங்கள்ல எல்லா காரியத்தையும் நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. நீங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி சொல்றோம். இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணா பண்ணலாம். Okay. தொடர்ந்து இன்னைக்கு உள்ளத நீங்க மறுபடியும் கேளுங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத உங்க இருதயத்துல ஆழமா விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறும். நீங்க பலன் உள்ளவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.